இன்னைக்கு தலைவர் 171ஓட டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவாக வந்து ஒரு போஸ்டராக தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவர் வந்து லியோக்கும் விக்ரமுக்கும் விட்ட மாதிரியே ஒரு பெரிய டீசரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பொதுவாக இது வந்து படத்துலலாம் வரலனாலும் இந்த சீன்ஸ்லாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸ்பெஷலாக வந்து ஃபேன்ஸுக்காக வந்து 3 minutes ஒரு லாங் வீடியோ பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்குது. ஸோ இந்த டீசரில் ஃபஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷாட்டில் ஆர்பரை காமிக்கிறாங்க. அப்படியே வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர்ஸ் எல்லாரும் கோல்டோடையும் கோல்டு ஸ்டாச்சுஸ் கோல்டு எக்யூப்மெண்ட்ஸோட இருக்காங்க. இப்போ அந்த சீன் அப்படியே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டோன்லையும் ப்ளஸ் அந்த கோல்டெல்லாம் மட்டுமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது கோல்டுன்றது இந்த படத்தோட ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுதுன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க பாஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒருத்தன் வருவான், அவனை வந்து அட்டாக் பண்ணிடுங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடு வந்து RX100ல வந்து தலைவர் வந்து வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும் போது இந்த வில்லன்கள் எல்லாரும் வந்து அந்த போஸ்டரில் பார்த்த மாதிரி அந்த வாட்ச் எல்லாம் கோல்டு வாட்ச் எல்லாம் வந்து அப்படியே இன்டர்லிங்க் பண்ணி ஒரு வாட்ச் செயினையும் அப்புறம் பல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அடிக்கிறதுக்கு. ஒருத்தர் மட்டும் தலைவர்கிட்ட வந்து மாட்டிக்கிறான். மாட்டினோடனே தலைவர் வந்து பொலன்னு பொழக்கிறாரு. அது கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டர்லேருந்து ஒரு குட்டி பகுதி அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவரோட கண்ணு சீனு. இவரோட கண்ணு சீனுன்றது வந்து ஒரு ஸ்பெஷலான இது. ஒரு எல்லா படத்துலையும் வந்து தலைவரோட கண்ணுன்றதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ தலைவர் வந்து ஷட்டரை தூக்குறாரு. அப்புறம் இது 2 வில்லன்கள் வந்து பறக்கிறாங்க. அப்படியே வந்து இந்த கேங்ஸ்டர்ஸோட ஃபைட்டிங் போயிட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு. இந்த டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பழைய படத்தான ரங்கா படத்துலேருந்து இந்த டைலாக் வருது. இது வந்து ஒரு மாசான ஃபேமஸான டைலாக். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி டைலாக்கை தூக்கி போட மாட்டாங்க. அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ப்ளஸ் வந்து இதுதான் வந்து இந்த படத்தோட ஒன் லைனாகவும் இருக்கலாம். அதோட இந்த டைலாக் எல்லாம் வந்து அது அவரோட கேரக்டருக்கு அசோசியேட் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த ஃபைட் சீனெல்லாம் முடிச்சுட்டு தலைவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே போய் டேபிளில் போய் உட்கார்றாரு. ஃபுல்லாக கோல்டு இருக்குது. அங்கே வந்து இவர் நடுவில் உட்காந்துட்டு இருக்கும் போது அவரோட பேட்சில் வந்து பிளட் ஸ்டெயின் இருக்குது. அதை அவர் துடைக்கும் போது தான் படத்தோட டைட்டிலை வந்து காமிக்கிறாங்க. டைட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து இமேஜின் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் வந்து அதில் பார்த்தா கூலின்னு போட்டிருந்தது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ரீசனே இல்லாமல் இந்த படத்துக்கு இந்த பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் ஆர்பரில் வேலை செய்கிற ஒரு சாதாரண இருந்து இந்த ஸ்மக்லிங் எல்லாம் தட்டி கேட்குற ஒரு நபராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. ஸோ டைட்டிலை வந்து ரிவீல் பண்ணோடனே அடுத்த ஷாட்டாக என்னவா இருக்குன்னா தலைவர் வந்து அந்த டேபிளில் வந்து ஸ்டைலாக படுத்துட்டு இருக்காரு. ஸோ அங்கே அந்த கேங்ஸ்டர் மத்தியில் இருக்க அந்த ஃபோனில் இருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி முடிச்சிட்டிங்களான்ட்டு. அதுக்கு வந்து தலைவர் வந்து அவரோட எப்பிக்கான அந்த சிரிப்பை கொடுத்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதோட வந்து லோகேஷ் கனகராஜும் இதில் வந்து டைட்டில் கொடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து அவரோட எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து டிஸ்கவுண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதே போல் வந்து இந்த டீசர்லேயும் வந்து டிஸ்கவுண்ட்ற ஒரு சாங் வருது. இதுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அனிருத் அவர்கள் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் வந்து அன்பறிவு பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து கிரீஷ் கங்காதரன் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து ஃபிலோமின் ராஜ் பண்ணியிருக்காங்க. சதீஷ்குமார் அவர்கள் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனிங் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து வேறு லெவலில் எஃபர்ட் போட்டு இதை பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து இந்த டீசர் வந்து படத்தில் வரலனாலும் இதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் டீசர் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து யூஸ்வலாக வந்து ட்ரக்ஸ் வச்சு தான் வந்து பண்ணுவார். பட் இந்த படத்தில் வந்து கோல்டு தான் ஒரு மெயின் இதாக வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டீசரில் இருக்க மற்ற எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.